வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போயிட்டா எல்லாருமே தங்கம் வெள்ளி தங்கம் வெள்ளி தங்கம் வெள்ளி, ரைட், ஓகே. இப்போ மெட்டலில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒருத்தர் வெள்ளி வாங்குறாரு. இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 210 ரூபா. ஒரு கிராம் 210, ஒரு கிலோ 2,10,000 ரூபாய் வாங்குறாங்க. நீங்கள் மெட்டலாக வாங்குறதுனால அதுக்கு செய்கூலி சேதாரம் இருக்காது. ஏன்னா அப்படியே பாராக நீங்கள் வாங்குறீங்கல்ல. நீங்கள் அதை ஆர்னமெண்ட்ஸாக வாங்கினீங்கன்னா, திங்ஸாக வாங்குறப்ப செய்கூலி இருக்குது, திருப்பி சேதாரம்லாம் சேர்ந்து இன்றைக்கி ரேட்டு 210ங்கிறப்ப ஒரு 215 ரூபா 16 ரூபாய் வரலாம். அப்படியே ரா சில்வர் அப்படியே பார் நீங்கள் வாங்கினீங்கன்னா 210 ரூபா சந்தையோட ரேட்டுக்கு. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஹோல்சேலில் டன் கணக்கில் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு ரூபாய் அல்லது 2 ரூபாய் குறைத்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு தான். இதெல்லாம் வாங்கும்போது நீங்கள் எப்படி வாங்கணும்னா, ஒரு ஹோல்சேலில் ரெப்யூட்டட் பர்சன், இந்த நாள் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, நாளைக்கு நம்ம போய் செல் பண்ணுனா கூட வாங்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அந்த மாதிரி ரெப்யூட்டட் பர்சன்ட்டு நீங்கள் வாங்குங்க. சரிங்க, 210 ரூபா. இந்த 210 ரூபா இன்றைக்கி நீங்கள் வாங்குறீங்க, நாளைக்கு 220 ரூபாயா இருக்குது அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு 220 ரூபா ஒரு கிலோவுக்கு, சரி, ஒரு கிலோ 2,20,000 உங்களுக்கு கிடைக்கும்னா நிச்சயமாக கிடைக்காது. கிட்டத்தட்ட 25லேருந்து 30% குறைவாகத்தான் நீங்கள் விற்கும்போது வாங்குறாங்க. இப்போ 220 ரூபாய்க்கு 20% பார்த்தீங்கன்னா ஒரு 20%ங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 44 ரூபா. 44 ரூபா ஒரு கிராமுக்கு குறையுது அப்படின்னா, ஒரு கிலோவுக்கு 44,000 ரூபா குறையும். 44,000 அப்படின்னா உங்களுக்கு என்னாச்சு, 220ல் கிட்டத்தட்ட ஒரு 1,76 1,75க்கு தான் நீங்கள் அதை விற்க முடியும். அதனால் நீங்கள் இந்த மெட்டல்ஸ் வாங்குறது அப்படின்னா, நீண்ட காலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பண்ணினீங்கன்னா, அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் இருக்கிறப்ப ஒரு 20% 30% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்டு நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த டைமில் நான் வாங்கிட்டு விற்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 20லேருந்து 30% சந்தையில் குறைவாகத்தான் வாங்குவாங்க. அதனால் இதை வாங்குறப்ப இந்த கேல்குலேஷன்லாம் பண்ணிவிட்டு, உங்களுக்கு நீண்ட நாளாக ஹோல்சேலில் விற்கிறவங்க ரெப்யூட்டட் பர்சன்ட்டை வாங்கினீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் பலமானதாக இருக்கும். நன்றி.